இதுக்கப்புறம் படி இல்லை. மேலே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், கைப்பிடிலாம் இருக்காதுன்னு பயமுறுத்திட்டு போகிறாங்க. யாருக்கா சொர்க்கத்துக்கு போகணுன்னா இங்கே வந்தீங்கன்னா போகலாம். மைக் எங்கேயும் விழாமல் இருந்தால் சரி. எங்கேயுமே ஃப்ளாட்டாக இல்லை, எல்லாம் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஐயோ அந்த எல்லாம் போகாதீங்க. ஹைட்டை பார்த்தாலே கொஞ்சம் உதறுது நமக்கு. இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பமாக. முருகரை பார்த்துட்டிங்கன்னா அதோட அவள் தான் முடிஞ்சதுங்க கதை. இன்றைக்கி சென்னை பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ட்ரெக்கிங்க்கு வந்திருக்கோம். தவளகிரி மலைக்கு வந்திருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல். வந்தவாசல் பக்கத்தில் இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 2 பாதை இருக்குது. ஒரு மெயின் பாதை வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, அண்ட் ஒரு பழைய பாதை இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பழைய பாதையில் நடந்து மேலே ஏறி போகிறோம். இந்த மண்டபத்தில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ட்ரெக்கிங்கை. ஒரு 45 minutes, ஒரு சின்ன ட்ரெக் தான், 45 to 50 minutes ஆகுன்றாங்க. ஸோ ஒரு சின்ன சண்டே அவுட்டிங் வரலான்னு வந்திருக்கோம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி ரீச் ஆகணும்னு பார்க்கலாம். மார்னிங் 5:30க்கு சென்னையிலேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வழியாக வந்தவாசி நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்தவாசிக்கு முன்னாடி ஒரு ரைட் கட் பண்ணோம். எங்களை மாதிரி தப்பான ரைட் கட் பண்ணாதீங்க. இந்த போர்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் இந்த மரம் இருக்கும், இந்த மரத்தில் ரைட் கட் பண்ணுங்கள். இந்த வழியில் போகிறப்பவே மலை உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உள்ளே கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு சின்ன கோயில் மாதிரி உங்கள் கண்ணுக்கு படும். இந்த கோயிலில் இருக்க சிற்பங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழைய கோயில் இதுன்ட்டு. அண்ட் இங்கேருந்து தான் நம்மளோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது தான், அந்த டாப்புக்கு தான் போகிறோம். இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் தூரம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேர்வழி பாதையில் போகிறோம். இது வந்து பழைய பாதை. அந்த இது வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக படிக்கட்டாகவே இருக்குது. நீங்கள் அப்படி ஈஸியாக நடந்து போகலாம். இன்றைக்கி வந்து என் அண்ணாவோட வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடக்ஷன். இந்த கோயில் மேலே வந்து முன்னாடி ஃபோர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்றாங்க இந்த மலை மேலே. அண்ட் இப்போ வந்து எதுவும் இல்லை அதுக்கான இது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய ஆர்கிடெக்சர்லாம் கொஞ்சம் இருக்கும் இங்கே. இது பாருங்கள், இங்கே ஒரு தண்ணி வந்து விழுறதுக்காக வச்சுருக்காங்க. இது பழைய யாழி ஸ்டைலில் இருக்குது. இப்போ தண்ணி வரல, பட் இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது, அப்படியே இங்கே வந்து விழுற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே ஏறி போகலாம். பெருசாக கூட்டம் இல்லை இன்றைக்கி, சண்டே தான் வந்திருக்கோம். பட் பெருசாக கூட்டம்லாம் இல்லை, வெறும் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்காங்க இங்கே. இந்த சைட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் ஈஸியாக ஃபேமிலியோடு ஏறலாம் தான் போட்டிருந்தாங்க. தண்ணி வர்றதுக்காக தண்ணி போகுது, ஆனால் அங்கே கொட்டவே இல்லையே. வேலை செய்கிற தண்ணி வருது. இதெல்லாம் முன்னாடியே கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இங்கேருந்து ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்கும் வாடிவாசல் ஐயோ அது பேர் என்ன, வந்தவாசலுக்கும் ஒரு வந்தவாசிக்கும் ஒரு ரூட் இருந்துச்சு, அண்டர் கிரவுண்ட் இது இருந்துச்சுன்னு இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க. இல்லை நிஜமாக படித்தேன், நான் படித்து தான் சொல்கிறேன், அடிச்சலாம் இல்லை, அப்படி தான் சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டுது, தண்ணி வந்து கலெக்ட் ஆகுது. அங்கே கீழே வச்சுருக்காங்க, டக்குன்னு போயிட்டோம்ல, இது ஸ்டேவே ஆகாது. முன்னாடி மேலே இருந்துச்சோ, தேங்காது, அது கீழே வச்சுருக்காங்க. அப்போ அது இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க போட்டிருக்காங்க, தெரியல, இருக்கலாம். கிளைமேட் பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொன்று அந்த ரூட்டில் கோயில் ஏதோ இருக்காது, நடுவில் போகிற இங்கே ஏதோ இன்னொரு கோயில் இருக்குன்னாங்க. போகிற 2 கோயில் ஏதோ இருக்குது, நல்லா இருக்குல்ல இங்கே. ரொம்ப நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது போல் இந்த ராக்குக்கு. யார் லவ் பண்ணியிருக்கா அதெல்லாம் குறித்து வச்சுருக்காங்க கல்வெட்டா.
இங்கே நிறைய சித்தர்லாம் இருந்தாங்க, வழிபட்டாங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. நல்லா க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. குப்பை மட்டும் கொஞ்சம் போடாமல் இருக்கலாம் நம்ம ஆளுங்க. எங்கே போனாலும் குப்பை போட்டுறாங்க. பாம்பு உடஞ்சிருக்கு. பாம்பு இருக்குமான்னு கேட்டீங்க, பாம்பு இருக்குது. முனீஸ்வரர் ஆலயம். அப்படியே தொடருவோம் பயணத்தை. இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் மைக் போடாமல் பேசிகிட்டு இருக்கோம். ஏறுற மாதிரினா ஈஸியாக இருக்குன்றீங்களா? இல்லை, நல்லா தான் ஏறுது. அங்கே போனோம் நம்ம. கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் ஏறுது இந்த இடத்துல. அங்கே தான் போக போகிறோம். இதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஏறுது. இதுக்கப்புறம் படி இல்லை, படி இல்லை, இப்படி ஏறணும். மைக் எங்கே விழாமல் இருந்தால் சரி. இப்படி ஏறலாம்னு நினைக்கிறேன்ல. இப்படி ஏறணுமா? ஆமாம், டோருக்கு இல்லை, இது ஈஸியாக தான் இருக்குது இந்த சைடு. வாங்க வாங்க, பிடிச்சிட்டு வர முடியுமா? அதுக்குள்ளேயே நல்ல ஒரு ஹைட் ஏறின மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு ஏறாதீங்க, இந்த சைடு ஒரு படி மாதிரி இருக்குது, அந்த சைடு ஏறுங்க. ஆமாம், கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். ஹைட் வந்துட்டோம், ஆனால் கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது. ஆக்சுவலி இங்கே கூட்டமே இல்லை. நீங்கள் சண்டே வந்தாலே கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும். சின்ன ட்ரக்கு தான். ஸோ நீங்கள் டக்குன்னு எங்கேயா போகணுன்னு இருந்துச்சுன்னா ஈஸியாக இங்கே கிளம்பி வந்துடுங்க. ஈஸியாக ஏறிட்டு போயிடலாம். ஈஸியான்னு தெரில, இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், வந்து ட்ராவல் சென்னையிலேருந்து 2 மணி நேரம். ஆமாம், இந்த சைடா அப்படியே அந்த ரஜினி ஃபோர்ஸா என் அக்கா விட்டு வந்துட்டேன்னு ஃபீலிங்காக பார்க்குறாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது. வாய்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மியூசிக்காக போட்டால் அப்படியே மியூசிக் மட்டும் போட்டால் ஐயோ பயங்கரமாக ஏறி இருக்காங்க போல. 10 மினிட்ஸ் ஸ்டக் பண்ணி வந்ததுலேயே ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேலே ரீச் ஆகிட்டோம். கீழெல்லாம் தெரியுது. கீழே ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் இருக்குது. நான் ஆப்போசிட்டில் இங்கே சுற்றி கொஞ்சம் மலையாக தான் இருக்குது. இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஈஸியாக யார் வேணால் வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்க கிட்ட தான் தெரியுது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கணும்னு தெரியல. கூட்டமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வாங்க, இங்கே நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். அப்படியா? ஒரு மாதிரி அது ஸ்டீப்பாக அது மட்டும் தனியாக நிற்கிற தனி பாறையாக நிற்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இந்த ஒரு ரீல் வரும்ல, நிம்மதிக்காக ஹில் ஸ்டேஷன் போனால் அங்கே போனால் தான் தெரியுது மென்டல் ஹெல்த்தோட ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அவ்வளோ மோசமாக இல்லை, மூச்சு மட்டும் வாங்குது. வித்தியாசமாக இருக்குல்ல. இங்கே மட்டும் தண்ணி வந்து ஒரு மாதிரி ஷேப் ஆகிருக்கு. மேலே எப்படி தண்ணி வருதுன்னு தெரில. மேலே ஏதாவது மோட்டர் போட்டு ஏற்றுறாங்களா, இல்லை மண் சரிவா, இல்லை இங்கே ஃபோர்ட் இருந்துச்சுன்னாங்களே முன்னாடி. இங்கே ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி இங்கே ஃபோர்ட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதோட தான் இல்லை, இப்போ சரியக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆமாம், அந்த சைடு பார்த்து ஏறுங்க. அந்த சைடு இருக்குது. இப்படி போய் இப்படி ஏறணும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் தண்ணி நல்லா போகும் போலியே மழை பெஞ்சா.
ஏதோ ஒரு கேங் வருது. மேலே பார்த்தா அதே கேங்கோ? இல்லை வேணா நான் எடுக்கிறேன். எப்படி இங்கே ஏதோ தண்ணி இருக்கோ? ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் குப்பையாக்காதீங்க. அவங்களோட எக்ஸ்ப்ளோரர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சேனல் அப்படி வரும் தெரியுமா? இந்த பாறைக்கு மேலே ஏறணும் நம்ம, பட் பாதை இந்த சைட் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டு ஏறணும். அவ்வளோதாங்க. இந்த இடத்துலையே வந்து அந்த படியோட ஜாயின் ஆயிடுச்சு. இதுதான் அந்த புது பாதை. இங்கே வந்து ஜாயின் ஆகுது. அதுக்குள்ளே வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இதுதான் நேர்வழி பாதையெல்லாம் நான் ஆக்சுவலி இதுவே கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரக்கிங் மாதிரி வேணும்னா இதுதான் நல்லா இருக்கு. ஆமாம், ட்ரக்கிங் மாதிரி இருக்குன்னா அந்த சைடு வாங்க. பட் ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். அதுக்குள்ளே அங்கங்கே இந்த மாதிரி இந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பழைசா இல்லை புதுசாக எடுத்ததான்னு தெரில. நம்ம எக்ஸ்ப்ளோரர் அங்கே டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. இல்லை, கல்லை எழுதியிருக்காங்க பாருங்கள் தமிழில். இது ரொம்ப பழைய கல், அப்போ கட்டினது இப்போ இருக்கும். ஏதோ எழுதியிருக்காங்க தமிழில், என்னன்னு தெரியல. டியார் ஏதோ போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ எழுதியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே கல்லில். ஆக்சுவலி இது ஸ்ட்ரைட்டாக ஏறுது. அது படி ஏறுது, அவ்வளோதானே. படி வீட்டில் கூட ஏறலாம். இதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே பாதை தான் போகலாம். தண்ணி போகிறதுக்கா? தண்ணி கீழே இருந்து மேலே ஏற்றுறதுக்கு. மேலே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குன்னு தான் போட்டுருந்துச்சு. இதெல்லாம் தண்ணி வந்து தான் கட் ஆகிருக்கு. அப்படியே படி ஏறிட்டே தான் இருக்குது. லைக் எங்கேயுமே ஃப்ளாட்டாக இல்லை, எல்லாம் ஏறுற மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் கை வச்சு ஏறுற மாதிரி லைட்டாக இருக்குது. எவ்வளோ க்ரீனாக இருக்குது. ஃபோனில் இருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. மேலே ஆ, உங்கள் பேர்? என் பேர் வந்து அன்பழகன் பேர். பக்கத்தில் தான் நம்ம ஊர் இருக்குது, சுண்ணாமேடுன்னு சொல்லிட்டு ஊர். இங்கே கோயிலுடைய ஃபெசிலிட்டி என்னன்னா, கோயிலில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இங்கே வரலாம். சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும்னா இங்கே வரலாம். ஏன் கேட்டால் பணம் பொருள் இதெல்லாம் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். கஷ்டமாக இருக்க சொல்ல இங்கே கோயிலுக்கு வரணும்னு தெரியல. துக்கமாக இருக்க சொல்ல கோயில் வந்தால் எல்லாமே இங்கேருந்து போய்டும். எங்கிட்ட இருந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கோயிலில் தலகிரி ஈஸ்வரர் இருக்கார், மேலே அம்பாளில் வந்து பருது நாயகர் இருக்காங்க, பக்கத்தில் விநாயகர் இருக்காங்க, சண்டீஸ்வரர் இருக்கார், முருகர் ஆறுபாட முருகர் இருக்காருங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான தேவைகளை என்னென்ன வந்து கடவுளே கொடுத்துருவாரு உங்களுக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? நான் 12th படிக்க சொல்லேருந்து இங்கே வந்துன்னு இருக்கேன். உங்களுக்கு சொன்னால் புரியாது, அந்த அனுபவிக்கும். இப்போ இந்த செகண்ட் போங்க, நீங்கள் அப்படியே கேமரா எடுத்துன்னு போயிட்டு அந்த முருகர் கண்ணு மட்டும் பாருங்க. நீங்கள் அந்த முருகர் கண்ணு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அந்த வைப்பு பாருங்க, முடியலாம் பாருங்க, வைப் தெரிஞ்சுங்களா? முருகரை பார்த்துட்டீங்கன்னா அதோட அவ்வளோதான் முடிஞ்சது உங்க கதை. இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பமா? இதுதான். பட் எங்கே தெரியுது கிட்டதான். பட் இது மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஏறுது மட்டும் சொல்கிறேன். ஸ்டீப்பாக ஏறுது இது மட்டும். இன்சைடு என்ன இருக்குன்னு தெரியல. பார்த்து ஏன் அவ்வளோ இதுவாலாம் போகாதீங்க. அந்த சைடு ஒன்றுமே இல்லையா? இந்த லாஸ்ட் பாறையா? இல்லை இல்லை ஏறலாம் கேட்டேன். பாருவா, இங்கே வந்து இங்கே இல்லை ஒருத்தராகவே பொறுமையாகவே ஏறலாம். சரி, நான் நக்கில் இறங்குறேன். மேலே இந்த சைட்லாம் வந்தால் பார்த்து வாங்க. இந்த சைட் சன்லைட் நல்லா இருக்குது. ஆப்போசிட் சைடா? ஆமாம், இங்கே ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, ஏறி நிற்கிறோம். நம்ம வந்த பாதை இதுதான் ஆக்சுவலி. அங்கே தெரியுது, காரே தெரியுதுங்க இந்த ஆக்சுவலாக. அங்கேருந்து இங்கே நடந்து வந்திருக்கோம், ஏறி வந்திருக்கோம். நடக்கிறதே இல்லை, ஒன்லி ஏறுறது தான். இந்த சைடு நல்லா இருக்கு. இந்த சைடு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ராக்ஸ் எல்லாம் குணா. ஐயோ, அந்த சைடெலாம் போகாதீங்க. ஹைட்டை பார்த்தாலே கொஞ்சம் உதறுது நமக்கு. எனக்கு ஹைட் பயம் இருக்குது. உங்களுக்கு இருக்கா?
இதில் யாருக்கு தான் இருக்காது. இந்த சைடு ஏரி தான் இப்போ ஏற போகிறோம். ஏரி தான் ஏற போகிறோம், இல்லை இப்படி தான் ஏற போகிறோம். அந்த சிவன் இங்கே ஒரு சின்ன சிவன் மாதிரி வச்சுருக்காங்க. சரி, இந்த சைடு ஒரு ரூட்டு போகுது. இங்கே பாருங்க, படியெல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அந்த சைடு இறங்க பாதையா இருக்கும், இது ஏறுறதா இருக்கும். எல்லாம் ஒண்ணுதான், அப்படியே எல்லாம் இப்படி ஏறலாம். இது நல்லா இருக்குல்ல, இப்படி இது நல்லா இருக்கு. இது மனிதர் பழைய ரூட்டாக இருக்குமோ? இருக்கலாம், பழைய ரூட்டா இருக்கலாம். அது அந்த சைடும் நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் இது நல்லா இருக்கு. இந்த சைடு வரலன்னா தெரிஞ்சிருக்காது. இங்கே 2 பாறை இருக்குது, ரெண்டுமே வந்து பேலன்ஸில் நின்றுருக்கு. இந்த ஒரு பெரிய பாதை இங்கே இருக்க பேலன்ஸில் நிற்குது. இங்கே பாரு, இது எப்படி நிற்குதுன்னே தெரியல. அதான் ஒன்று அங்கே ஒரு குட்டி கல்லில் நிற்கிற மாதிரி, குட்டி கல்லில் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இது எப்படி நிற்குதுன்னே தெரியல. கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இங்கே பிடிக்க எதுவும் இல்லை, இறங்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி இங்கே வந்து உட்காந்துட்டோம். மேலே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், கைப்பிடிலாம் இருக்காதுன்னு பயமுறுத்திட்டு போகிறாங்க. எப்படி இருக்குன்னு போய் தான் பார்க்கணும். பட் இது ஏதோ அந்த பழைய காலத்தில் கட்டின மாதிரி இருக்குல்ல இது. இந்த இது மெயின்டைன் பண்ணாமல் இருக்குன்றதுனால இந்த சைடு இதெல்லாம் போட்டிருக்காங்க கம்பியெல்லாம். பட் ஏறுற இடத்துல பிடிக்க எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக பிடிக்க ஒன்றும் இல்லாத மாதிரி லைட்டாக இருக்குது. நம்ம ஊனி போயிட வேண்டியதுதான். 2 கால் பத்தாது, ஏற 2 கையும் தேவைப்படும். ஆமாம், அப்புறம் அவ்வளோ சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஆனால் இறங்குறப்ப மேபி பயமுறுத்திட்டு போகிறது தான் கொஞ்சம். இல்லை இறங்குறப்ப பிடிக்க கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஷூ கழட்டிடுவோமா? இந்த ஷூ கழட்டிட்டு டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோயில், பின்னாடி இருக்கிறது தான் கோயில். சுற்றி நான் அப்புறம் போய் காமிக்கிறேன். இப்போ ஷூ கழட்டிட்டு கோயிலுக்குள்ளே போவோம். இங்கேயே கல்லாக இருக்குதுன்னு தெரில. கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இந்த கோயிலில். தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்கிறதுக்காக தெரியல. ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டரான்னு தெரில. என்ன இருக்குது அந்த சைடு? ஒன்றும் இல்லை, பள்ளம் தான். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஆனால் இப்படி யாருக்கா சொர்க்கத்துக்கு போனோன்னா இங்கே வந்தீங்க போகலாம். சேஃப்டிலாம் இருக்குது, சேஃப்டியாக தான் இருக்குங்க, யார் வேணால் வரலாம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் மேலே போயிட்டாரு. இங்கே ஏதோ குளம் இருக்குது, அது எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு தெரியல தண்ணி இது பண்ணுறதுக்கு. மேலே எங்கேயோ படி எங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. ஏரி வந்தால் சிவன் இருக்குது, அப்படியே இந்த சைடு விநாயகர் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க கொஞ்ச நேரம் அந்த வியூவை ரசிச்சுட்டு போகலாம். முருகரை பார்த்துட்டீங்கன்னா அதோட அவ்வளோதான் முடிஞ்சதுங்க கதை. இங்கேருந்து கிளம்புறோம். மணி
11:30 ஆகுது. ஸோ அங்கேருந்து கிளம்பி கீழே இறங்குறோம். கீழே இறங்கிட்டு நான் பேசுகிறேன். ஏன்னா கீழே இறங்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி ஸ்டைலா? நம்ம வந்து இந்த பாதையில் வந்தோம். இப்போ வந்து இந்த புது பாதை இந்த சைடு இருக்குது. இங்கே வந்து இப்படி ஏறணும். இப்போ வந்து இந்த சைடு புது பாதையில் போக போகிறோம். இந்த படியில் இறங்குறது ஆக்சுவலி போராக இருக்குது கைஸ். ஒன்றுமே லைக் பார்க்க ஒன்றும் இல்லை. அப்படியே ஏதோ உங்கள் வீட்டில் படி இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இறங்குறதும் நல்லா இருக்கு. ஆமாம், அந்த சைடு இருக்காது. ஆமாம், வெயிலும் இருக்காது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஆல்சோ வியூவும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே வராங்க, அதுக்குள்ளே வந்துருச்சு கூட்டம். கீழே ரீச் ஆகிட்டோம். இப்போ நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தோம். இந்த கோயிலேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு போய் எங்கேயாச்சும் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சியர்ஸ்.